Next adjustment. Adjustment for current year's profit or loss up to the date of retirement. When a partner retires in between an accounting year, middle of the year la வந்து ஒரு partner retired ஆறாரு அப்படின்றப்ப his share of current year's profit or loss up to the date of retirement has to be distributed to him. So middle of the year ல ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆறப்ப அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் வந்து எந்த டேட்ல ரிட்டையர்ட் ஆறாரோ அது வரைக்கும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இட் மே பி எஸ்டிமேட்டட் பேஸ்ட் ஆன் கரண்ட் இயர்ஸ் டேர்ன் ஓவர். கரண்ட் இயர் டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் ஆர் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் பாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். May also be taken as the base to estimate current year's profit. So the retiring partnersக்கு வந்து ப்ராஃபிட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, கரண்ட் இயர் டேர்ன் ஓவர் ஆர் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட், தேர்ட் ஒன் ஆவரேஜ் ஆஃப் த பாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த மூணு மெத்தட்ல எதுல வேணா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், current year share of profit credited to his capital account. retiring partner ஓட current year share of profit வந்து அவரோட capital accountக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இது வந்து profit ஓட journal. சப்போஸ் இப்போ லாஸ் இருந்துச்சுன்னா the reverse entry is past. reverse entry என்ன, retiring partners capital or current account debtor to profit and loss suspense account. okay. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுவோம்னா, அந்த அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அட் த எண்ட் ஆஃப் தி இயர்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு டெம்பரரி அக்கௌண்ட். இது வந்து எதுக்காக ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, மிடில் ஆஃப் த இயர்ல தான் ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆறாரு இல்லைன்னா டெத் ஆயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல அவங்களோட கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஓப்பன் பண்றதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். Illustration 14. Justina, Navi and Ritika are partners sharing profit and losses equally. On 31/3/2019, Ritika retired from the partnership firm. Profits of the preceding year is as follows. 2016 5,000, 2017 10,000 and 2018 30,000. Find out the share of profit of Ritika for the year 2019 till the date of retirement. So எந்த இயருக்கு நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2019. அப்போ கரண்ட் இயர் என்ன, 2019. 2019 ஜனவரி டு டிசம்பர். ஸோ இதில் ரித்திகா எப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/3. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 months தான் அவங்க வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு மட்டும்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட். நம்ம 3 methods பார்த்தோம் இல்லையா. இதுல இந்த சம்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டோட நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் இயர் வந்து 2019. ஸோ ப்ரீவியஸ் இயர் என்ன, 2018. 2018ல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், 30,000. ஸோ இந்த 30,000ல ரித்திகாவோட ஷேர் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ 30,000 இன்டூ அவங்க எத்தனை மந்த் இருக்கிறாங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 months. ஸோ 3/12. நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1:1:1. ஸோ 1/3. ரித்திகாவோட ஷேர் என்ன, 1/3. ஸோ 2,500. Profit and loss suspense account debtor 2,500. To Ritika's capital account 2,500. Ritika's current year share of profit credited to her capital account.
Next method, profit is to be distributed on the basis of average profit of past 3 years. So 16, 17, 18 3 years profit நம்ம எடுத்து அதில் average profit calculate பண்ணணும். Solution: if the profit is distributed on the basis of average profit of the past 3 years, average profit equal to 5,000 plus 10,000 plus 30,000 divided by 3. So 5 plus 10 plus 30, 45,000 by 3. So இதை cancel பண்ணா 15,000. Ritika share of profit for 3 months 15,000 into 3 by 12. ஏன்னா March 31st அவங்க ரிட்டையர்ட் ஆறாங்க. So 3 months 3 by 12. அவங்களோட ஷேர் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால into 1 by 3. 5,000 1,250 1,250. Journal entry: profit and loss suspense account debtor 1,250. To Ritika's capital account 1,250. Ritika's current year share of profit credited to her capital account. Sum number 14. Rani, Jaya and Rati are partners sharing profit and losses in the ratio of 2:1. On 31/3/2018, Rati retired from partnership. Profit of the preceding years as follows: 2014 10,000, 2015 20,000, 2016 18,000 and 2017 32,000. Find out the share of profit of Rati for the year 2018 till the date of retirement if first method, profit is to be distributed on the basis of previous year profit. So current year 2018, so previous year 2017. So இந்த 32,000 மட்டும் தான் நம்ம வந்து இப்போ பார்ட்னர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. Solution: old ratio 2:1. So Rati's share of profit for 3 months, last previous year profit 32,000 into 3 by 12. 3 months தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So 3 by 12 into ரத்தியோட ஷேர் என்ன 1. 2 plus 2 plus 1 5. இதில் ரத்தியோட ஷேர் என்ன 1. அதனால இங்க என்ன பண்றோம் 1 by 5. So 1,600. So journal entry: profit and loss suspense account debtor 1,600. To Rati's capital account 1,600. Rati's current year profit credited to her capital account. Next method, profit is to be distributed on the basis on the average profit of the past 4 years. So average profit calculate பண்ண. Average profit equal to 10,000 plus 20,000 plus 18,000 plus 32,000. So total 80,000 by 4. So 20,000. 20,000 into 3 by 12 into 1 by 5. So ரத்தியோட ஷேர் வந்து 1,000 rupees. Journal entry: profit and loss suspense account debtor 1,000 rupees. To Rati's capital account 1,000. Rati's current year share of profit credited to her capital account. Thank you, students.